வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் செப்டம்பர் 2024 பார்ட் 4 பற்றி பார்க்க போகிறோம். இந்தியா அமெரிக்கா கூட்டாண்மை மூலம் அண்மையில் நிறுவப்பட்ட குறைக்கடத்தி உற்பத்தி ஆலையின் பெயர் என்ன? சக்தி. அமெரிக்க விண்வெளிப்படை மற்றும் இந்திய வணிகங்களை உள்ளடக்கிய முதல் தொழில்நுட்ப கூட்டாண்மையை இந்த முயற்சி குறிக்கிறது. புடாபெஸ்டில் நடைபெற்ற 2024 செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவுகளில் தங்கப்பதக்கங்களை வென்ற நாடு எது? இந்தியா. 2024 ஆண்டு புடாபெஸ்டில் நடைபெற்ற 45வது ஃபைட் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் சதுரங்க அணிகள் தங்கம் வென்றன. ஆபரேஷன் பிளட் என்பது இந்தியாவில் கீழ்காணும் எந்த துறையை மாற்றியமைத்த ஒரு முயற்சியாகும்? பால்வளம். 1970 தொடங்கப்பட்ட ஆபரேஷன் பிளட் இந்தியாவின் பால்வளத்துறையை நிறுவுவதில் முக்கியமானது. இது வெண்மை புரட்சிக்கு வழிவகுத்தது. கிழக்கு பாலம் 7 என்பது இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையிலான கூட்டு இராணுவ பயிற்சியாகும்? ஓமன். இந்திய வான்படை மற்றும் ராயல் ஏர்ஃபோர்ஸ் ஆஃப் ஓமன் RAFO ஆகியவற்றால் இராணுவ ஒத்துழைப்பு மேம்படுத்துவதற்காக கிழக்கு பாலம் 7ஆம் பதிப்பு நடத்தப்பட்டது. அண்மையில் கீழ்காணும் எந்த நாட்டின் அதிபராக அனுரகுமாரா திசாநாயக்கா தேர்வு செய்யப்பட்டார்? இலங்கை. அண்மையில் 10வது காமன்வெல்த் நாடாளுமன்ற சங்கத்தின் இந்திய மண்டல மாநாடு நடைபெற்ற இடம் எது? புதுதில்லி. The role of legislative bodies in the attainment of sustainable and inclusive development. நிலையான மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சியை அடைவதில் சட்டமன்ற அமைப்புகளின் பங்கு என்பது இதன் கருப்பொருளாகும். நகர்வன யோஜனா என்பதை தொடங்கிய அமைச்சகம் எது? சுற்றுச்சூழல் வனம் மற்றும் தட்பவெப்பநிலை மாற்ற அமைச்சகம். கீழ்காணும் எந்த மாநிலத்தில் ஒரு மழைநீர் சேகரிப்பு திட்டத்தின் போது பெருங்கற்கால முதுமக்கள் தாளிகள் கண்டெடுக்கப்பட்டன? கேரளா. கேரள மாநிலத்தில் ஒரு மழைநீர் சேகரிப்பு திட்டத்தின் போது குந்திலிக்காடு மலையில் பல பெருங்கற்கால முதுமக்கள் தாளிகள் கண்டெடுக்கப்பட்டன. அண்மையில் ரஷ்யாவும் சீனாவும் பெருங்கடல் 24 என்ற கடற்படை பயிற்சியை கீழ்காணும் எந்த நீர்நிலையில் தொடங்கின? ஜப்பான் கடல். ஜப்பான் கடல் என்பது ரஷ்யா, வடகொரியா, தென்கொரியா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளின் எல்லையில் அமைந்துள்ள மேற்கு பசிபிக் பகுதியில் உள்ள ஒரு சிறிய கடலாகும். அண்மையில் எந்த அமைப்பால் எதிர்கால ஒப்பந்தம் பேக்ட் ஃபார் தி ஃபியூச்சர் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஐநா பொதுச்சபை. உலகளாவிய நிர்வாகத்தை மறுவடிவமைப்பு செய்வதற்காக ஐநா பொதுச்சபை எதிர்காலத்திற்கான ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டது. உலக தொலைத்தொடர்பு தரநிலைப்படுத்தல் பேரவையை WTSA 2024 நடத்தும் நாடு எது? இந்தியா. அண்மையில் யாருக்கு மதிப்புமிக்க 2024 சாஸ்திரா ராமானுஜன் பரிசு வழங்கப்பட்டது? அலெக்சாண்டர் டன். இப்பரிசு 2005ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் உள்ள சாஸ்திரா பல்கலைக்கழகத்தால் நிறுவப்பட்டது. 2024 ஹாங்ஸோ ஓபன் ATP 250 ஆடவர் இரட்டையர் பிரிவில் ஜெர்மனியை வீழ்த்தி பட்டத்தை வென்ற இந்திய வீரர்கள் யார்? ஜீவன் நெடுஞ்செழியன் மற்றும் விஜய் சுந்தர் பிரசாந்த். அண்மையில் கீழ்காணும் எந்த விமான நிலையத்திற்கு ஜகத்குரு சந்த் துக்காராம் மகாராஜ் விமான நிலையம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? புனே விமான நிலையம். நாடு முழுவதும் ஒவ்வொரு ஆண்டும் எந்த தேதி அந்தியோதயா நாள் என்று கொண்டாடப்படுகிறது? 25 செப்டம்பர். பண்டித தீனதயாள் உபாத்யாயாவின் பிறந்தநாளை முன்னிட்டு 2024 செப்டம்பர் 25 அன்று அந்தியோதயா நாள் அனுசரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் உலக சுற்றுச்சூழல் சுகாதார நாள் அனுசரிக்கப்படுகிற தேதி எது? 26 செப்டம்பர். 2011 சர்வதேச சுற்றுச்சூழல் சுகாதார கூட்டமைப்பால் தொடங்கப்பட்ட இந்நாள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியத்தை வலியுறுத்துகிறது.